பராமரிப்பு பணி காரணமாக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் 2 நாட்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் சேவை இணையதளத்தில் தொழில்நுட்ப பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படுவதால் அக்டோபர் 4ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 7ஆம் தேதி காலை 6 மணி வரை இயங்காது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தை பயன்படுத்த முடியாது என்பதோடு தங்களது நேர ஒதுக்கீடு சந்தேகங்களுக்கு பராமரிப்பு பணி முடிந்த பிறகு அணுகுமாறு சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் தெரிவித்துள்ளது. NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை நாடு முழுவதும் 5 மாநிலங்களில் இன்று காலை முதல் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. NIAவுக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர், மராட்டியம், டெல்லி, உத்தரப்பிரதேசம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் 22 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசின் நிர்வாகத்தில் நிலவும் சாதிய போக்குகள் தொடர்பாக கட்டுரை வெளியிட்ட அபிஷேக் உபாத்யாய் என்ற பத்திரிகையாளர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு உத்தரப்பிரதேச பாஜக அரசை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. தன் மீது போடப்பட்ட வழக்கை எதிர்த்து அபிஷேக் உபாத்யாய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஸ்ருதிகேஷ் ராய் மற்றும் SVN பாட்ரி ஆகியோர் ஜனநாயக நாடுகளில் குடிமக்களின் கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19(1)A பிரிவின் கீழ் பத்திரிகையாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன, அரசாங்கத்தை விமர்சிக்கிறார் என்பதற்காக பத்திரிகையாளர் மீது கிரிமினல் வழக்குகள் போடப்படக்கூடாது என்றனர். பண்டிகை கால கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் திருச்சி தாம்பரம் இடையே அக்டோபர் 11 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை பகல் நேர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் செவ்வாய், புதன், வெள்ளி, சனி, ஞாயிறு என வாரத்தின் 5 நாட்கள் திருச்சியில் இருந்து காலை 5:35 மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக சென்னை தாம்பரத்திற்கு மதியம் 12:30 மணிக்கு சென்றடையும். அங்கிருந்து மறுமார்க்கமாக மதியம் 3:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:35 மணிக்கு திருச்சி சென்றடையும் என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருச்சி அரியமங்கலம் ஜெய் அகோரகாளி கோவிலில் அகோரிகளின் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. அகோரி குருவான மணிகண்டன் தலைமையில் நள்ளிரவில் நடைபெற்ற இந்த சிறப்பு யாக பூஜையில் பெண் அகோரிகள் உள்ளிட்ட தமிழகம் மற்றும் வட மாநில பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு கர்நாடகா மற்றும் சமவெளி பகுதிகளில் இருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை சரக்கு வாகனத்தில் கடத்தி வந்த மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோத்தகிரி காவல் ஆய்வாளர் ஜீவானந்தம் தலைமையில் காவல்துறையினர் சமவெளி பகுதிகளில் இருந்து வரும் சரக்கு வாகனங்களை சோதனையிட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது அதில் 200 பண்டல்கள் கொண்ட 60 கிலோ புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் அந்த வாகனத்தில் வந்த மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது பாருக், முபாரக் அலி, முஜிபுர் ரஹ்மான் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.